ப்ராட் பேண்டேஜ். ஸோ 7 பெருசான பேண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரீஜியனில் ஒன்று, ஆர்மில் அப்புறம் 1, அப்புறம் செஸ்ட் ரீஜியனில் 1, அப்புறம் ஆர்மில் வந்து 2, அப்புறம் வந்து பெல்விஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ லெவல் ஆஃப் ஹிப் ஜாயின்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கணும். ஏன் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா பெல்விஸ் தான் வந்து நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது பெருசான ஒரு பார்ட் அப்படின்னா வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்றதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தனிங்கும் கொடுக்குறதும் நமக்கு அந்த பார்ட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ராக்சரை வந்து சரி பண்ண முடியும். அப்படின்றதுக்காக இவ்வளோ பேண்டேஜ் வந்து கொடுக்கணும். இமிடியேட்டாக பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் நீ கேப். ஸோ ஃப்ராக்சர் ஆஃப் நீ கேப், இந்த மூட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட கேப் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஏ ஸ்மால் போன் லைஸ் ஏ ஃப்ரண்ட் ஆஃப் தி நீ ஜாயிண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ அனகோர்ஜிக் பாயிண்ட் ஆஃப் தி for the large muscle of the thigh and ligaments of the shin bone. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போன் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற ஏரியாலேயே, ஸோ தையோட மசிலும் வந்து போய் அதில் தான் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ ஷின் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃப்ராக்சர் ஆகிறதால வந்து பார்த்தீங்கன்னா மேபி டைரக்ட் பிலோ ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் ஏ மஸ்குலர் ஆக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைன்ஸ் அண்ட் சிம்டம் ஆஃப் ஃப்ராக்சர் வந்து தெரியும். சிவியர் பெயின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நீல வந்து பெருசாக தெரியும். அப்புறம் டெண்டர்னஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் என் நீ ஜாயிண்ட். ஸோ நீ ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். அன்ஸ்டேபிள் எ பென் நீ. ஸோ பார்த்தீங்கன்னா முட்டியை வந்து மடக்கவும் நீட்டவும் வந்து முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்வெல்லிங் வந்து ப்ரஷிங் அட் நீ. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வீங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வீங்கிட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் சிராய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் த பேஷண்ட் டு லை டவுன், supporting and her leg and knee the most comfortable position, wraps a soft padding around joint, so around the joint and the bandage it carefully in place, take or send the person to hospitals transporting as a stretcher case. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீக்கு வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்து கொடுக்கணும். அப்புறம் சாஃப்ட் பேடிங்காக வந்து நீக்கு பின்னாடி வந்து வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்லி பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸ்ட்ரெக்சரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது, அப்புறம் ஃப்ளெக்ஸு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்ட்ரக்சரில் வந்து பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் லோயர் லெக், டிபியா அண்டு ஃபிபியூலா போன் வந்து ஃப்ராக்சர் ஆனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆர் போத் போன்ஸ் மே பி ப்ராக்கன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட போன் கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிபியா மே பி ப்ரோக்கன் பை அ கார் பம்ப்ஸ் அண்டு ரோடு ஆக்சிடென்ட். ஸோ ரோடு ஆக்சிடென்ட்லேயும் கார் பம்ப்ஸ், கார் ஏறி இறங்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அப்போ ரோடு ஆக்சிடென்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன் ஃபிபியூலா பேஷண்ட் டஸ் நாட் கெட் எ மச் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் இஸ் நாட் வெயிட் எ பியரிங் டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் அண்ட் பிரஸ்ஸிங் இருக்கும். Accumulation and rotation in a both bones are fractured. Deformity may be seen or felt along one both bones. Open wound may be seen. If shin bone is a fracture, sign of shock. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் வந்து இருக்கும், ப்ரஷிங்கும் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மூவ் பண்ணும்போது, எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 போன்லேயுமே வந்து டிஃபார்மட்டி இருக்கும். அப்புறம் வந்து ஓப்பன் வூண்ட் வந்து மேலேயே தெரிஞ்சாலும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஷாக், ஷாக்கக்கூடிய ஷைன் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் த பர்சன் டு லை டவுன் அண்ட் கேர்ஃபுல்லி ஸ்டடி and support the injured leg. If the necessary, gently expose and treat wound, straightening the leg using traction, புல்லிங் ஜென்ட்லி இந்த லைன் ஆஃப் தி ஷைன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இன்ஜூர்டு லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்லி எக்ஸ்போஸ் த ட்ரீட் வூண்ட். ஸோ வூண்டுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ மசாஜோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணியே வச்சுருக்கணும். ஸோ ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி, அப்புறம் புல்லிங் ஜென்ட்லி இந்த லைன் ஆஃப் தி ஸ்கின். ஸோ பார்த்திங்கன்னா ஷின், ஸோ பார்த்திங்கன்னா போனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டனிங் வந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கால் த ஆம்புலன்ஸ் இஃப் த ஆம்புலன்ஸ்
arrives quickly, support the leg with the hands until it arrives. ஸோ பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸை வர வச்சு பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லெக்கை வந்து நீட்டாக வச்சு, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வச்சே வந்து பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரிண்ட் வந்து யூஸ் பண்ணி அந்த இன்ஜூர்டு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு பேண்டேஜ் வந்து போடணும், ஸ்ப்ரிண்ட்டை வச்சு பேண்டேஜ் போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜென்ட்லி பிரிங் த சவுண்ட் limb along the side the injured bone, maintaining the support and the ankle. Gently slide bandage under the knees and ankles, position them above the below the fracture and the knees and ankles, avoiding the fracture if they close to the joint. Insert padding between the knees and ankles between the gloves. Tie the bandage around the ankles and knees, then the above the below the fracture, bandage firmly but avoid jerky movement. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்க்கி மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக்கை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போர்ட்டை நம்மளோட ஆங்கிள்லேயும் சரி நீலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் தி போன் ஆஃப் தி ஃபுட் அண்டு டாய்ஸ். So they occur by direct injury such as a being run over or it crushed by a heavy object. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெவி ஆப்ஜெக்ட் ஏதாவது நம்ம மூவ் பண்ணும்போது இல்லை ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது நம்ம கால் மேலே விழுப்போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் டாயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் சிம்டம் அந்த சைன் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்கும். ஃபெயின் ஃபுட் இன்க்ரீஸ்ட் பை மூவ்மெண்ட்டு, டெண்டர்னஸ் அட் ஃப்ராக்சர் சைட்ஸு, லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டு, அனேபிள் டு வாக் ப்ராப்பர்லி, ஸ்வெல்லிங் அண்ட் பிரஸ்ஸிங் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரி, டிஃபார்மிட்டி அஸ் ஏ இர்ரெகுலரிட்டி ஆஃப் தி போனி ஆர்ச். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் வந்து ஃப்ராக்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து கண்டிப்பாக மூவ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் பெயின் இருக்கும், அப்புறம் வீக்காக இருக்கும், அப்புறம் லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டு. ஸோ மூவ்மெண்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சென்சேஷன் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாக் வந்து ப்ராப்பர்லியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்வெல்லிங் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மிட்டி இர்ரெகுலரிட்டி ஆஃப் போனி ஆச்சு. ஸோ நம்ம வந்து போனி ஆர்ச் அதாவது போனி வந்து வளைஞ்சிருக்கிறது சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வளையிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லே த கேஷுவாலிட்டி டவுன், gently remove shoe and socks, raise the support the injured foot, control the bleeding and may dress any wounds, place the splint with the adequate padding on the sole of the foot. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து கேஷுவாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஷூவோ இல்லது சாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இன்ஜுர்டு ஃபுட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் ஸ்ப்ளிண்ட் ஏதாவது தேவையோ ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாதத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம வந்து பேண்டேஜ் வந்து போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் த ஃபிகர் ஆஃப் இட் பேண்டேஜ், பிளேஸ் த சென்டர் ஆஃப் தி broad bandage over splint on the sole of the foot and cross ends over the instep. Take the ends behind the ankles, cross them again and bring them around to the front. Cross them one more over the instep that take them under the foot. Tie over of the splint, keep the foot raised and supported. Shift the case hospital as a structure case. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிள் ரீஜனில் வந்து எந்த வித மூவ்மெண்ட்டும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டனிங்காக வச்சு வந்து பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிண்ட்டு வச்சு நம்ம பேண்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிள் ரீஜன்லேயே வந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, நம்மளோட நீ ரீஜன்லேயே வந்து மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சப்போஸ் மூவ்மெண்ட் நீ ரீஜன்லேருந்து கூட நம்ம வந்து பேண்டேஜை வந்து போடணும். நீ ஏன் அப்படி நீ மூவ்மெண்ட்லேருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீல இருக்கிற மூவ்மெண்ட்டு ஆங்கிளுக்கு போகும், ஆங்கிள் இருக்கிற மூவ்மெண்ட் ஃபுட்டுக்கு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீ ரீஜன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேண்டேஜ் போட்டு நம்ம பேஷண்ட்டை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன்ஸ். ஸோ டிஸ்லொகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் of a joint so that the bones forming the joint move away from each other. Dislocation occurs when the fracture of a bone near a joint
a dislocation can occur even without an associated fracture. A dislocation can be diagnosed by the following features. So dislocation distribution of the joint. So joint வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஜாயினே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் இல்லாத ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன். அது ஒன்னோட ஒன்று ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த ஈச் அதர். ஸோ அதோட வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறியோ இல்லை கீழே இறங்கியோ இருக்கிறது தான் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ நியர்பை ஜாயினில் மட்டும்தான் நடக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் ஜாயின் மூவ்மெண்ட் இருக்கோ, போனோட ஜாயினிங் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஸோ இப்போ நீஸில் நடக்கலாம், ஆங்கிள்ஸில் நடக்கலாம், நம்மளோட பெல்விஸ் ஏரியாவில் நடக்கலாம், நம்மளோட செரிப்ரலும் ஸ்பைனலும் பிரிக்கிற இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நடக்கலாம். நம்மளோட கிளாவிக்கல் போன் இருக்கு இல்லையா, நம்மளோட கிளாவிக்கல் போன் நம்ம ஷோல்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நடக்கலாம். அப்புறம் கையில் இருக்கிற எல்போல் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த டிஸ்லொகேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து எப்படி இருக்கும்னு வந்து ஸ்டிக்கிங், பெயின் ஓவர் த ஜாயிண்ட் இருக்கும், ஸ்வெல்லிங் ஆன் த ஜாயிண்ட் இருக்கும், டிஃபார்மிட்டி இருக்கும், ஃப்ளெக்ஸி ஆஃப் தி ஜாயிண்ட் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. த ஜென்ரல் எய்டு, அதாவது ஃபஸ்ட் எய்ட் மெஷர்மெண்ட்ஸோ இது எல்லாமே சைன்ஸ் அண்ட் சிம்டம். ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஏ பெயின் கில்லர் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். டுனான் அட்டம் த புட் போன் பேக் இன் த நார்மல் பொசிஷன். ஸோ நம்ம வந்து நார்மல் பொசிஷனுக்கு போனை வர வைக்கக்கூடாது. ஸோ டிஸ்லொகேஷனில் இருந்தாலும் அதை வந்து டாக்டர்ஸ் தான் வந்து அதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எந்த அளவுக்கு டிஸ்லொகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் தான் வந்து டயக்னோஸ் பண்ண வச்சு நம்ம வந்து நார்மல் பொசிஷனுக்கு வர வைக்கக்கூடாது. அதை இஃப் த எனி டவுட் த போன் ஹஸ் ஃப்ராக்சர் ட்ரீட் த ஃப்ராக்சர். ஸோ ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருந்தால் பேஷண்ட்டுக்கான அந்த ஃப்ராக்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஏதாவது சப்போர்ட் பேண்டேஜ் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணி நம்ம போட்டு விடுறதா இருந்தால் அதை வேணால் நம்ம போட்டு விடலாம். ஸோ அடுத்து வந்து சப்போர்ட் அண்ட் ஃபிக்ஸ் அ பேண்டேஜிங் த இன்ஜூர்டு பெயின் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக்சருக்கு நம்ம வந்து பேண்டேஜ் வந்து போடணும். கம்போர்ட் த பேஷண்ட் த டேக் ஹிம் டு த டாக்டர் அது ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு போயிடலாம். டிஸ்லொகேஷன் ஆஃப் தி ஷோல்டர் அண்ட் எல்போ ஜாயிண்ட் ஆர் மேனேஜ் பை சப்போர்ட்டிங் த இன்ஜூர்ட் ஆம் த ட்ரையாங்குலர் பேண்டேஜ். த டிஸ்லொகேட்டட் த ஹிப் immobilized like a fracture femur for a dislocation of knee. The splint is applied a lower limb of the groin டு த டாய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டிஸ்லொகேஷனுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பேண்டேஜை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்விக்கல் ஏரியாவில், நம்மளோட ஹிப் ரீஜியனில், நம்மளோட ஷோல்டரில், அப்புறம் வந்து நம்மளோட கிராயின் ரீஜியனில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோயர் லிம்ப் ஆஃப் தி லிம்பில் வந்து நடக்கலாம், நீஸில் வந்து நடக்கலாம், நம்மளோட கிராயின் ரீஜியனில் வந்து இருக்கலாம், ஸோ டாய்ஸில் வந்து இருக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஜாயிண்டிங் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து டிஸ்லொகேஷன்ஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயின் அண்டு ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நம்மளோட ஸ்ப்ரெயின் அண்டு ஸ்ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் த ஸ்ப்ரெயின் த இன்ஜுரி டு த லிகமெண்ட் அண்டு டெண்டன்ஸ் தட் சரௌண்டட் எ ஜாயிண்ட் இட் காஸ்டு பை எ ட்விஸ்டிங் மோஷன் ஆர் எ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஸோ ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா தசைநார், அதாவது லிகமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட தசைநார், நம்மளோட மசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ தசை நார்லையும் தசை நான்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைட்னஸ் வந்து இருக்கும். ட்விஸ்டிங் மோஷன். ஸோ ட்விஸ்டிங் மோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்னஸ் வந்து கொடுக்குது, ஸோ கன்ட்ராக்ஷன் வந்து கொடுக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம நார்மலாக இருக்க கண்ட்ராக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கண்ட்ராக்ட் ஆகிடும், ஜாயிண்ட்டும் சரி இல்லாட்டி மசிலும் சரி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இதோட காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா A sprain is usually caused by trauma to a joint, the space between the bones. ஸோ பார்த்தீங்கன்னா போனுக்கான பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்விஸ்டிங் ஆஃப் தி போர்சஸ் ஏ ஓவர் ஸ்ட்ரெச் ஆஃப் தி லிகமெண்ட் சச் இஸ் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆர் ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் அண்ட் கேன் காஸ் டியர்ஸ் இன் த லிகமெண்ட் டிஷ்யூஸ் when can be graded from a mild or severe depending on the amount of damage. ஸோ பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும், அவர் ஓவர் ஸ்டிச்சிங் வந்து ஆயிடும்னு சொல்கிறாங்க லிகமெண்ட்டில். ஸோ தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து இருக்கிறதா வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ லிகமெண்ட் டிஷ்யூவால் கூட இது நடக்கலாம். ஸோ அந்த டிஷ்யூ வந்து டியர் ஆகாதனால கூட இந்த ஸ்ப்ரெயின் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதோட டேமேஜை பொறுத்து வந்து இந்த ஸ்ப்ரெயின் வந்து கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெயின்ஸ் கேன் ஹேப்பன் வித் பீப்புள் ட்விஸ்ட் இன் தி ஆங்கிள், நீ, ஃபால் ஆஃப் தி எல்போ ஆர் ஷோல்டர். ஸோ எங்கே வேணாலும் நடக்கலாம். நம்மளோட ஆங்கிளில் நடக்கலாம், நம்மளோட நீல
இருக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்போவில் இருக்கலாம், நம்மளோட ஷோல்டரில். ஸோ நம்ம எந்த இடத்துல ஃபால் ஆகி விழுறோமோ, ஸோ எங்கே இடத்துல விழுறோமோ அந்த இடத்துக்கு அந்த தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ the degree of disability and pain increases during the first 2 to 3 hours after the injury because associated swelling and bleeding, especially if treatment is delayed. Sprain are graded in a manner similar to the grading system used for strain. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க. 2 to 3 hours கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங்கும் ஆகும், ப்ளீடிங்கும் ஆகும். ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மசில் வந்து டைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆக ஆக தான் பார்த்திங்கன்னா அந்த டைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் பிளட் வெசல் கட் ஆகிடுச்சு, ஒரு டிஷ்யூஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் பிளட் சர்க்குலேஷன் வர வர தான் பார்த்திங்கன்னா எடிமேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே ஆகும். ஸோ மேலே மட்டும் பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, கீழே மட்டும் இல்லை. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடிமேட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெயின். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு வந்து லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டிகிரி ஸ்ப்ரெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் காஸ்டு பை த ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் லிகமெண்ட்ஸ் ஃபைபர்ஸ் ரிசல்ட்டிங் த மினிமம் டேமேஜ். இட் இஸ் எ manifested by the mild edema, local tenderness and pain is elicited when the joint is moved. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எடிமேட்டர்ஸும் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், பெயினும் கம்மியாக இருக்கும். ஸோ எலாசிட்டி ஆஃப் தி ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிகிரி ஸ்பெயின் சொல்கிறாங்க. செகண்ட் டிகிரி ஸ்பெயின் இன்வால்வ்ஸ் எ பார்ஷியல் tearing of the ligament. It result increases edema, tenderness, pain with motion, joint instability, a partial loss of the normal joint function. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக தான் வந்து டியரிங் ஆஃப் எலிமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டேமேஜ் மட்டும் தான் ஆகுது ஃபஸ்ட் டிகிரியில். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஆகுது. ஸோ கிழிஞ்சிறதா லிகமெண்ட்டே வந்து கிழியறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எடிமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டெண்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பெயினும் வந்து அதிகமாகுது. அப்புறம் ஜாயிண்ட் வந்து பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ஷியல் லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயின் அக்கர்ஸ் வென் எ லிகமெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டர்ன் என் எ ரப்ச்சர்டு. த தேர்ட் டிகிரி ஸ்ப்ரெயின் மே பி ஆல்சோ காஸ் எ அவல்யூஷன் ஆஃப் தி போன். சிம்டம்ஸ் இன்க்ளூடட் சிவியர் பெயின், டெண்டர்னஸ், இன்க்ரீஸ் எடிமேட்டாஸ் அண்ட் அப்நார்மல் ஜாயிண்ட் மூவ்மெண்ட். ஸோ அப்நார்மல் ஜாயிண்ட் மோஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயின் அக்கர்ஸ் வென் த லிகமெண்ட் கம்ப்ளீட்லி டர்ன். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ரப்ச்சர் ஆகுது. ஸோ லிகமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ரப்ச்சர் ஆகிடுறதா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரி ஸ்ப்ரெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவல்யூஷன் ஆஃப் போனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரியாது, போனே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும், பெயின் டெண்டர்னஸ் இருக்கும், அப்புறம் இன்க்ரீஸ் எடிமாட்டு வந்து இருக்கும், இன்க்ரீஸ் எடிமேட்டாஸ் வந்து இருக்கும், அப்நார்மல் ஜாயிண்ட் மோஷன். ஸோ ஜாயிண்ட் மோஷனே வந்து ரொம்ப வந்து அப்நார்மலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன, இது வரைக்கும் ஸ்ப்ரெயின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ புல்டு மசில் ஆர் டெண்டன் இஸ் எ இன்ஜுரி காஸ்டு பை எ ஓவர் யூஸ், ஓவர் ஸ்ட்ரெச்சிங், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் ஆர் graded along the continue based on the post injury symptom and loss of function and reflected the degree of the injury. இப்போ ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்டு மசில். ஸோ மசில் வந்து தள்ளுது. ஒரு மசில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மசில் வந்து தள்ள செய்யும். ஸோ லூசனிங் ஆகிடுச்சுனாலும் தள்ள செய்யும். ஸோ அந்த இடத்துல பெருசானாலும் மசில்லே வந்து வீக் வந்தாலும் தள்ள செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா ஓவர் யூஸ், ரொம்ப வந்து மசிலை வந்து எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ணுறதை விட மறுநாள் இப்போ நேற்றுக்கு பண்ணதை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அதிகமாக செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்டிச்சிங் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று செஞ்சதை விட இன்றைக்கி அதிகமாக செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மசிலில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஓவராக இருந்தால் இந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, அதிகமாக இருந்தால். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா strain is usually the result of sudden
ரிசல்ட் ஆஃப் ஓவர் ஸ்ட்ரெச்சிங் ஓவர் யூஸ் ஆஃப் மசில் அண்ட் டெண்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஓவர் யூஸாகவும் ஓவர் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ரெயின் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூட் ஸ்ட்ரெயின் கேன் பி ரிசல்ட் ஏ சடன் ட்விஸ்டிங் ட்ராமா மசில் அண்ட் டெண்டன். ஸோ பார்த்தீங்கன்னா மசிலில் வந்து ட்ராமா வந்தாலோ டெண்டன் இருந்தாலோ, ஸோ டெண்டன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து அதிகமானாலும் வந்து இது வரும்னு சொல்கிறாங்க. க்ரானிக் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் மசில் டெண்டன்ஸ் சச்சஸ் அத்லெட்டிக் who train constantly do or rest adequately. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக அக்யூட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அன்றைக்கி வந்து வேலை அதிகமாக செஞ்சால் அந்த மாதிரி வருது. ஸோ க்ரானிக் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அத்லெட்டிக்கில் இருக்கலாம், ஓட்டப்பந்தய வீரர் இருக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணாங்க, ஓவராக வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாங்க, நேற்றுக்கு பண்ணதை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரும். இது வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப வந்து பிளட் வெசல்ஸே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அக்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து தேவையான இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து சரியாக போயிடும். ஸோ இதில் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா there are the 3 types of strain வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்ட்ரெயின் இஸ் மைல்டு ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் தி மசில் ஆர் டெண்டன். சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து மே இன்க்ளூட் ஏ மைனர் எடிமா, டெண்டர்னஸ், மைல்டு மசில் ஸ்பேசம் வித்தவுட் ஏ நோட்டிசபிள் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான மசில் டெண்டம் வந்துருக்கும். இது சைன்ஸ் வந்து கொஞ்சமான மைனர் எடிமாவாக இருக்கும். மைனர் எடிமா, டெண்டர்னஸ்ஸு, அப்புறம் பெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். மசில் ஸ்பேஸமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதோட நோட்டிஃபைவே பண்ண முடியாது வித்தவுட் நோட்டிஃபிகேஷன் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து லாஸ் அப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் டிகிரி ஸ்ட்ரெயின் இன்வால்வ்ஸ் ஏ பார்ஷலி டியரிங் ஆஃப் தி மசில் ஆர் டெண்டன். சைன் ஆர் அண்ட் சிம்டம் இன்க்ளூட் லாஸ் ஆஃப் லோடு பேரிங் ஸ்ட்ரென்த் வித் அக்கமிங் எடிமா, டெண்டர்னஸ், மசில் ஸ்பேசம் அண்டு எக்கமாசிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டிகிரியில் வந்து என்ன பார்த்திங்கன்னா நமக்கு மசிலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட்டிங் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வால்வ்டாக பார்ஷியல் டியரிங் வந்து இருக்கும். ஸோ மசிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் டியரிங் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் கிளாட்டஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பெயின் வந்து இருக்கும். அப்புறம் வந்து எடிமாவும் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் டிகிரி ஸ்ட்ரெயின் சிவியர் மசில் டெண்டன் ஸ்ட்ரெச்சிங் வித் ரப்சரிங் த டியரிங் த இன்வால்வ்டு மசில் ஸ்பேஸும். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ரப்சரே ஆகிடுது. ஸோ மசிலே வந்து ரப்சர் ஆகிறதால வந்து பார்த்திங்கன்னா மசில் ஸ்பேஸம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து எக்கேமசிஸ், எடிமா அண்ட் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் கிளாட்டிங் வந்து மசில் கடியில் பிளட் கிளாட்டிங் இருக்கும், எடிமா இருக்கும், அப்புறம் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ரே ஷுட் பி அப்டைன் எ ரூல் அவுட் போன் இன்ஜுரி because என்ன avulsion fracture which a bone fragment is pulled away from the bone by the tendon may be associated with a third degree strain. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ரேலே அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் தேர்ட் டிகிரி ஸ்ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் போன் இன்ஜுரி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரிவைல் இன்ஜுரி. ஸோ திரும்ப வந்து இன்ஜுரியே வந்து இப்போ ஃப்ராக்சரே வந்ததுன்னா திரும்ப வந்து ரிவைல் இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸும் மசில்ஸு, ஸோ லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் டிகிரி ஸ்ட்ரெயின்ஸில் வந்து. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு ஃபார் ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ட்ரெயினும் ஸ்ப்ரெயினும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவாய்டிங் ஏ ஆர்ம் அண்ட் யூஸிங் ஏ ப்ரைஸ் தெரப்பி. ஸோ ப்ரைஸ் தெரப்பி வந்து கொடுக்கணும், ஆர்ம் தெரப்பியை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் தெரப்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பி ஃபார் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ட் த இன்ஜுரி ஏரியா from further injury by using the support in the case of ankle injury, wearing the shoes and enclose the support fit such as a lace ups. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஜுரி சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ஏதாவது பேண்டேஜ் எது தேவையோ அதை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆங்கிள் இன்ஜுரியாக இருந்தால் என்ன பண்ணால் ஷூவெல்லாம் வந்து வியர் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம பேண்டேஜ் வந்து ஆங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பேண்டேஜ் வந்து கொடுத்து ஃபிகர் ஆஃப் 8 சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது
ஏதாவது பேண்டேஜ் அப்ளை பண்ணி மூவ் பண்ண முடியாத மாதிரி பேண்டேஜ் அப்ளை பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஃபேர் ஆஃப் வெயிட்னு சொல்ல நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு டைட்னஸ் வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு. ஸ்டாப் த ஆக்டிவிட்டி த காசஸ் ஆஃப் தி இன்ஜுரி அண்ட் ரெஸ்ட் இன்ஜூர் ஜாயிண்ட் ஆர் மசில். அவாய்ட் ஆக்டிவிட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் 48 to 72 hours ஆஃப்டர் இன்ஜுரி. டாக்டர் மேபி ரெக்கமெண்டட் ஏ கியூட் ரெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரொடக்ஷன் பார்த்தோம், ரெண்டாவது ஒன்று வந்து ரெஸ்ட் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாவோட மோஷன் ஆஃப் ஆக்டிவிட்டியும் வந்து முடிச்சுட்டு அவங்களோட 48லேருந்து அடிப்பட்ட 48லேருந்து 70 ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பேக் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் 48 to 72 hours ஆஃப்டர் இன்ஜுரி. அப்ளை த ஐஸ் ட்ராப்டு த டேம்ப் டவல் டு த இன்ஜூர்டு ஏரியா ஃபார் 50 to 20 minutes எவ்ரி 2 to 3 hours டூரிங் த டே. டு நாட் லீவ் த ஐஸ் வைல் ஏ ஸ்லீப் அண்ட் டு நாட் அலோவ் த ஐஸ் டச் த ஸ்கின் டைரக்ட்லி பிகாஸ் இட் குட் நாட் காஸ் ஏ கோல்டு பர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் பேக்னா ஆஃப்டர் 48லேருந்து 72 hours தான் வந்து ஐஸ் பேக் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து ஏற்கனவே லிகமெண்ட்லாம் வந்து டியர் ஆகிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஐஸ் பேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கும். பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெபிளைஸ் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருந்தாலும் நம்ம வந்து 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 hours வந்து கொடுக்கணும். 50 to 20 minutes கண்டினியூஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு டவல் வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் வந்து கம்ப்ரெஸ் த பேண்டேஜ் த இன்ஜூர்ட் ஏரியா, லிமிட் எனி ஸ்வெல்லிங் அண்டு movement that could damage it further. Can be used a simple elastic bandage or elasticated tubular bandage available from a pharmacy. It should be wrapped slowly around the affected area but not so tightly that restrict the blood flow. Remove the bandage before going to sleep. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ நம்ம பேண்டேஜ் வந்து போடுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேண்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேண்டேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேண்டேஜ் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளோட மசில் வந்து டைட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைட்னஸ் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயின் வந்து சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன். கீப் த இன்ஜூர்டு ஏரியா ரைஸ் த சப்போர்ட்டட் ஆன் எ பில்லோ டு ஹெல்ப் ரெடியூஸ் த ஸ்வெல்லிங். இட்ஸ் இஸ் இன்ஜூரி அவாய்ட் ஹேவிங் எ லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் த லெக் இஸ் நாட் ரைஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ லெக்குக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் வச்சு லெக்கை வந்து தூக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஐஸ் கொடுக்கணும், கம்ப்ரெஷன் கொடுக்கணும், எலிவேஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தெரப்பின்னு சொல்கிறது. அடுத்தது அவாய்டிங் ஹார்ம் தெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஃபார் ஹீட்டு சச்சஸ் ஹாட் பாத்து சன்னஸ் அண்ட் ஹீட் பேக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஆல்கஹால் வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் வந்து கொடுக்கவே கூடாது. அது வந்து என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் த ப்ளீடிங் அண்ட் ஸ்வெல்லிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து ஸ்லோ ஹீலிங். ஸோ ஹீலை வந்து கண்டிப்பாக ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வந்து பண்ணவே கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மசாஜும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ப்ரெயின் is an injury to the ligament around the joint due to the wrenching of the joint. The patient experience pain in the joint, especially on moving the joint. The joint is swelling, brushing develops later. The sprain is managed as follows. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே சொல்கிறோம் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் ஆகாமல் வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து டெவலப் பண்ணாத அளவுக்கு வந்து நம்ம வந்து பேடை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. த மேக் த பேஷண்ட் கம்ஃபர்டபுள், கிவ் த பெயின் கில்லர். ஸோ பேஷண்ட்டுக்கு தேவையான பெயின் கில்லர் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து எக்ஸ்போஸ் த ஜாயிண்ட் பேட் வெல் பேண்டேஜ் ஃபர்ம்லி. ஸோ பார்த்தீங்கன்னா பேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேண்டேஜாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரெயின் ஆஃப் ஆங்கிள் ஜாயிண்ட் do not remove the tight fitting shoe but apply the bandage over it. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆங்கிளில் வந்து பெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷூவை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துல லூஸ் பண்ணாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூவை கட்டிட்டு நம்ம வந்து பேண்டேஜ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரிமூவ் த பேஷண்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஆர் ஏ டாக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து இமிடியேட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 2 டாப்பிக்கை வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா?